புதன் அப்படின்னா ஃபைனான்ஸ், எக்கானமி, ட்ரேடிங், ஷேர் மார்க்கெட், ஸ்டாக்ஸ் எல்லாமே புதன். ஆகஸ்ட் மற்றும் செப்டம்பர் மாதத்தில் தங்கத்தின் விலை அபாரமாக கீழே வரும். அப்போ தங்கம் விலை இறங்கும், வெள்ளி விலை இறங்கும், டிஜிட்டல் கோல்டு இறங்கும். அடுத்து 2027 அப்படிங்கும்போது தங்கத்தோட பயங்கர ஏற்றத்துக்கு போகுது. கோல்டு மார்க்கெட் வந்து கீழே வருது. இந்த இயர் எண்டில் மறுபடியும் மேலே போக ஆரம்பிச்சு. கிரிப்டோ மட்டும் எல்லாமே வர்ச்சுவல். நான் பிட்காயின் வாங்குறேன்னா பிட்காயின்கிறது ஃபிசிக்கலாக இருக்கான்னா அது பிட்காயின் இட்ஸ் நாட் ரியல், இட்ஸ் வர்ச்சுவல். நான் வந்து எத்திரியம் வாங்குறேன்னா வர்ச்சுவல், பிஎன்பி வாங்குறேன்னா வர்ச்சுவல். அது ஃபுல்லுமே பியூர் ராகு கேது மார்க்கெட். கடகராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களோட மீனிங்ஃபுல் காயின் இந்த செவ்வாய் பெயர்ச்சி காலகட்டத்தில் MOVE அப்படின்ற காயினில் ட்ரேட் பண்ணலாம். புரோவோக் பக்தி நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் ஜோதிட முனைவர் அருண் கார்த்தி அவர்கள் இணைந்துள்ளார். வணக்கம் சார். புரோவோக் பக்தி நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் சார். இப்போ நம்ம பொருளாதாரத்தை பற்றி பேசலாம் சார். முக்கியமாக வந்து தங்கத்தோட விலை வந்து இப்போ திடீர்னு இறங்கி அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஏறுது, அப்புறம் திருப்பி இறங்குது. இது இப்படியே தொடருமா இல்லை ரொம்ப அபார விலைக்கு போக வாய்ப்பு இருக்கா? இப்போ பொருளாதாரத்தில் முக்கியமான மாற்றங்களுக்கு ஒரு கிரகம் இருக்கும். இப்போ பொதுவாக எல்லோரும் நினச்சிட்டு இருக்காங்க குரு, சனி இவங்கெல்லாம் தான் பொருளாதாரத்துக்கு முக்கியமான கிரகங்கள், அந்த பெயர்ச்சி மட்டும்தான் மாற்றத்தை கொடுக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் அதையும் தாண்டி மாதக்கோளில், அதாவது மாதங்களில் பெயர்ச்சி ஆகக்கூடிய கிரகங்களில் செவ்வாய் பகவான் அவர் வந்து இந்த ஏற்ற இறக்கத்தில் ஃபைனான்ஸ், எக்கானமி அதில் ஏற்ற இறக்கத்தில் ஒரு முக்கியமான ரோலை ப்ளே பண்ணுறார். அப்போ செவ்வாய் பகவான் நவகிரகங்களில் தளபதி. அப்போ அவர் ஒரு சில இடங்களில் வரும்போது நிறைய மாற்றத்தை பயங்கரமான ஒரு சேஞ்சஸ் பண்ணுவார். அப்போ அது எந்த மாதிரி இடங்கள்னா உபய வீடுகளில் செவ்வாய் வரும் பொழுது. இப்போது இந்த ஆகஸ்ட் மாதம் 2ஆம் தேதி செவ்வாய் பகவான் மிதுன ராசிக்கு பெயர்ச்சியாக இருக்கார். அப்போ ஆகஸ்ட் 2 டு செப்டம்பர் 18ஆம் தேதி வரைக்கும் ஒரு 1.5 மாத காலகட்டத்தை இந்த மிதுன ராசியில் செவ்வாய் பகவான் இருக்க போகிறார். அப்போ இந்த செவ்வாய் அப்படின்னா ஒரு ஆக்ரோஷமான ஒரு பிளானட். அப்போ இந்த மிதுனத்தில் இருக்கக்கூடிய காலகட்டம், மிதுனம், கன்னி, தனுசு, மீனம் இந்த 4 ராசிகளில் செவ்வாய் வரும்போது மட்டும் பொதுவாக எக்கானமி, ஃபினான்ஸு, மார்க்கெட்டு இது எல்லாத்துலேயுமே பயங்கர ஒரு வொலட்டைலிட்டி இருக்கும். ஏன்னா பிளானட்ஸில் வொலட்டைல் பிளானட் அப்படிங்கிறது மார்ஸ், செவ்வாய். அப்போ அவங்க வந்து எந்த வீட்டுக்கு போகிறாங்க? புதன் வீட்டுக்கு வந்துட்டார். ஏன்னா மிதுனம்ங்கிறது புதன் வீடு. புதன் அப்படின்னா ஃபைனான்ஸ், எக்கானமி, ட்ரேடிங், ஷேர் மார்க்கெட், ஸ்டாக்ஸ் எல்லாமே புதன். அப்போ அந்த இடத்துக்கு வந்திருக்கார். அப்போது பொதுவாகவே இந்த கமாடிட்டிஸு இது எல்லாத்துலேயும் ஒரு மாற்றம் நடக்கும். அப்போ எந்த மாதிரி ஒரு மாற்றம் அப்படின்னு பார்த்தா, இப்போது மார்க்கெட்டை வந்து நம்ம 4ஆக பிரிச்சுக்கலாம். ஈக்விட்டி, கமாடிட்டி, ஃபாரெக்ஸ் அண்ட் கிரிப்டோ 4 மார்க்கெட் தான் இருக்குது. இப்போ இதில் ஈக்விட்டி, கமாடிட்டி, ஃபாரெக்ஸ் இந்த 3 மார்க்கெட்டும் இந்த செவ்வாய் பகவான் பியரிஷாக செயல்படுவார். அதாவது என்னன்னா மார்க்கெட் கீழே வரும். அடுத்து கிரிப்டோ கரன்சி மார்க்கெட்டில் இவர் புல்லிஷாக செயல்படுவார். என்ன? மார்க்கெட் மேலே ஏறும். அப்போது தங்கம் நீங்கள் சொல்கிறீங்க இறங்கி வருது, கொஞ்சமாக ஏறுது, மறுபடியும் இறங்கி வருது, கொஞ்சமாக ஏறுது. அப்படியே தான் இந்த வருஷம் போயிட்டுருக்கு. போன வருஷத்தில் நடந்த ஒரு ஏற்றம் வந்து இந்த வருஷத்தில் 2027 இல்லை. அப்போ அதுக்கு காரணம் என்னென்னா இந்த கிரக சூழ்நிலைகள் தான். சனி பகவான் வக்ரமாக இருக்கார். அடுத்து இப்போ செவ்வாய் பகவான் இங்கே பயிற்சி ஆகிறார். அப்போ இந்த காலகட்டம் பார்த்தா ஆகஸ்ட் மற்றும் செப்டம்பர் மாதத்தில் தங்கத்தின் விலை அபாரமாக கீழே வரும். அப்போ தங்கம் விலை இறங்கும், வெள்ளி விலை இறங்கும், டிஜிட்டல் கோல்டு இறங்கும், ஸ்டாக்ஸு சென்செக்ஸ் கீழே வந்துடும், நிஃப்டி கீழே வந்துடும், நிஃப்டி கீழே வந்துடும், பேங்க் நிஃப்டி கீழே வந்துடும். ஜென்ரலாகவே ஸ்டாக்ஸு மார்க்கெட்டு எல்லாமே ஈக்விட்டி மார்க்கெட் ஃபுல்லி, கமாடிட்டி மார்க்கெட் ஃபுல்லாக, ஃபாரெக்ஸ் கரன்சி வேல்யூ எல்லாமே பயங்கர ட்ராப், எல்லாமே கீழே தான் வரும். கிரிப்டோ மார்க்கெட் மட்டும் மேலே போகும். அப்போ தங்கம் என்ன ஆகும் அப்படின்னா ஆகஸ்ட் செப்டம்பர் மாதம் தங்கம் விலை அபாரமாக இறங்கும். டெய்லியும் இறங்கிட்டே இருக்கும், பார்த்தா ரொம்ப கீழே வந்துடும். அப்போ அந்த மாதிரியான காலகட்டம். இது எப்போ ஏற வாய்ப்பு இருக்குது? அக்டோபர் மாதம், நவம்பர் மாதம் மறுபடியும் சனி வக்ர நிவர்த்தி ஆவார்.
அடுத்து 2வது நவம்பர் மாசத்துல குரு அதிசார பெயர்ச்சி. எங்க போறாரு? சிம்மத்துக்கு போறாரு. அந்த காலகட்டம் வந்து ஏற்றத்துக்கு உண்டான காலகட்டம். அப்ப எப்ப தங்கம் ஏறும் அப்படின்னா, அக்டோபர், நவம்பர், டிசம்பர் மாசத்துல ஏற்றத்தை போகும். அடுத்து 2027 அப்படிங்கும்போது தங்கத்தோட விலை பயங்கர ஏற்றத்துக்கு போயிரும். அப்போ இப்ப கோல்டு மார்க்கெட் வந்து கீழ வருது. இந்த இயர் எண்ட்ல மறுபடியும் மேல போக ஆரம்பிச்சிரும். அப்போ அக்டோபர், நவம்பர், டிசம்பர்ல ஏற்றத்தை சந்திக்கும் இந்த தங்கத்தின் விலை. அடுத்த வருஷம் 2027ங்கும்போது பயங்கரமான ஒரு பீக். அதாவது தங்கத்தோட விலை வந்து இப்ப இருக்கிறத காட்டிலும் டபுளுக்கு போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. எப்போ 2027. அப்ப இப்ப வந்து கீழ வந்து இந்த இயர் எண்ட்ல தான் மறுபடியும் மேல ஏற்றம். இப்போ பொதுவாவே தங்கம் வாங்குறதுக்கு வந்து அக்ஷய திதி தான் வந்து எல்லாருமே ஸ்பெஷல் டேன்னு சொல்லி நெறைய ஆஃபர்ஸ்லாம் போடுவாங்க. ம். இப்போ சமீபத்தில பார்த்தீங்கன்னா, இந்த ஆடி பெருக்குக்கு வாங்குங்க, ஆடி மாசம் தங்கம் வாங்குங்க, நெறைய சேரும். இந்த மாரி டிஃபரண்டான ஆட்ஸ்லாமும் பார்க்குறோம். நெறைய ஜோதிடர்களும் சொல்றத நம்ம கேட்குறோம். ஓகே. இதுக்கும் இந்த கிரகத்துக்கும் என்ன சம்மந்தம்? ஓகே. கண்டிப்பா ஆடி மாசம் வாங்குனா நல்ல விஷயங்கள் நடக்குமா? இப்ப பொதுவாவே பார்த்தா செவ்வாய் பகவான் மிதுனத்துக்கு வரும்போது தங்கத்தின் விலை இறங்கும். அப்ப செவ்வாய் பகவான் மிதுனத்தை நோக்கி வரும்போதே தங்கத்தோட விலை இறங்க ஆரம்பிச்சிருச்சு. ம். அப்ப இன்னும் இறங்கும். அப்ப தங்கம் விலை கீழ வரும்போது என்னன்னா, இது ஜுவல்லரி ஷாப்ஸ்க்கெல்லாம் வந்து இப்ப சேல்ஸ் இருக்காது. ம். அப்ப தங்கம் விலை ஏறுச்சுன்னா எல்லாருமே வாங்குவாங்க. மக்களோட மென்டாலிட்டி என்னன்னா, எது ஏறுதோ அத போய் வாங்குவாங்க. எது இறங்குதோ அத வாங்க மாட்டாங்க. ஆனா, அதேதான். அப்ப வந்து நகைக்கடைக்காரங்களுக்குலாம் என்னன்னா, இப்ப வந்து தங்கம் விலை கீழ வர்றதுனால சேல்ஸ் இல்ல பெருசா. ம். அப்ப அவங்க சேல்ஸ் இம்ப்ரூவ் பண்றதுக்கு காசு வரணும். அப்படிங்கிறதுக்கு அவங்க என்ன பண்ணுவாங்க? ஆஃபர்ஸ் குடுப்பாங்க. அதனால தான் இந்த ஆடி மாசம் ஆஃபர் குடுத்து, எப்படி ஆடிக்கு இது தள்ளுபடி துணிக்கு தர்றாங்களோ, அது மாரி தங்கத்துக்கும் தள்ளுபடி ஆஃபர்ன்னு குடுத்து, கஸ்டமர்ஸ் அட்ராக்ட் பண்றதுக்கான விஷயம் தான் இது. அப்ப அதனால தான் தங்கம் விலை இறங்குது. மக்கள் யாரும் தங்கத்த வாங்க மாட்டேங்கிறாங்க. அதனால ஆஃபர்ஸ் குடுத்து, கஸ்டமர்ஸ் அட்ராக்ட் பண்றதுக்கான ஸ்ட்ராட்டஜி இது. ஆனா, இப்ப தங்கம் வாங்கலாமா அப்படின்னா, இன்னும் இந்த ஆகஸ்ட் மட்டும் இல்லாம செப்டம்பருங்கும்போது இன்னும் தங்கம் விலை கீழ வரும். அப்ப அந்த டயத்துல வாங்குங்க. அப்ப இந்த மாசத்துல வாங்குனீங்கன்னா, திரும்ப வேல்யூஸ் கீழ தான் வரும். அப்ப அதனால அடுத்த மாசத்துல செப்டம்பர் மாசம் கூடி வாங்கலாம். அப்ப இந்த மாசத்த காட்டிலும் இன்னும் அதுக்கு அடுத்து இந்த செப்டம்பர் எண்டுங்கும்போது இன்னும் மார்க்கெட் வந்து கீழ வரும். அப்ப அந்த டயத்துல தங்கத்தோட விலை இப்ப இருக்கிறத காட்டிலும் ஒரு 20, 30% கீழ இருக்கும். அப்ப வாங்குங்க. நல்லா இதுவா. அப்ப என்ன நீங்க அமௌண்ட் வச்சிருக்கீங்களோ, அதுக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா கோல்டே நமக்கு கிடைக்கும்ல. அப்ப அந்த காலகட்டத்துல இன்வெஸ்ட் பண்றது ரொம்ப நல்லது. அப்ப இப்ப இந்த ஆகஸ்ட் வேண்டாம். செப்டம்பர் எண்டுல நீங்க கோல்ட்ல இன்வெஸ்ட் பண்றது ரொம்ப நல்லது. அதே மாரி டிஜிட்டல் கோல்டு நீங்க ம். ரூ. 1 இருந்தாலும் தங்கம் ஆமா. வாங்கலாம் அப்படின்லாம் சொல்றாங்க. ம். இது வந்து இந்த ஜோதிட ரீதியா எப்படி கனெக்ட் பண்ணலாம்? இப்போ கோல்டு அப்படின்னாலே அந்த தங்கம் அப்படிங்கிற உலோகத்துக்கு அதிபதி யாருன்னா குரு. குரு. அப்ப அந்த குரு தங்கம் நீங்க வாங்கிட்டீங்கனாலே குரு உங்கள நோக்கி வர்றாரு. யாருக்கெல்லாம் வந்து இறை அருள், குரு அருள் இருக்கோ அவங்க வீட தேடி தங்கம் வரும். யாருக்கு வந்து குரு அருள் இல்லையோ, தங்கம் வந்து வீட்ல இருக்கிற தங்கம் கூட பேங்க் அடகுக்கு போயிடும். ம். அப்ப அதனால தங்கம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா, நீங்க குரு அருள் வேணும் அப்படின்னா தங்கத்தை ஈருங்க. அப்ப தங்கத்தை ஈர்க்க இப்ப வந்து தங்கம் இப்ப விக்கிற விலைக்கு லட்சக்கணக்கில இருந்தா தான் தங்கம் வாங்க முடியும். ஆனா டிஜி கோல்டு அப்படின்னா, நீங்க ரூ. 1 இருந்தா கூட கோல்டு வாங்கலாம். ரூ. ம். 100 இருந்தா கூட கோல்டு வாங்கலாம். ரூ. 1000 இருந்தா கூட வாங்கலாம். அப்ப இன்னைக்கு வந்து ஒரு 1000, 10,000 ரூபிக்கு டிஜி கோல்ட்ல இன்வெஸ்ட் பண்ணுங்க. ம். அப்ப அந்த டிஜி கோல்டு நீங்க வாங்கிட்டீங்கன்னா, குரு உங்கள தேடி வர்றாருன்னு அர்த்தம். அப்ப குரு வந்துட்டாருனாலே எல்லாமே அடுத்தடுத்து கிடைச்சிரும். அப்ப ஒரு நல்ல நாள் பார்த்து, உங்க ஜாதக ரீதியா ஒரு நல்ல நாள் கணிச்சு, அந்த நாள்ல டிஜி கோல்ட்ல இன்வெஸ்ட் பண்ணுங்க. ரொம்ப நல்லது. ஆனா என்ன, மார்க்கெட் இன்னும் கீழ வரும். கீழ வரும்போது ஒரு டவுன்ல இருக்கும்போது இன்வெஸ்ட் பண்ணுங்க. அது இன்னும் நல்லது. அதே மாரி கிரிப்டோ கரன்சி இது வந்து இப்ப விலை ஏறும், இன்னும் ஏறும்னு தான் ஆமா. சொல்லியிருக்கீங்க. ம். இது யாரெல்லாம் வாங்கலாம்? இந்த ம். கிரிப்டோ கரன்சி வந்து யாரெல்லாம் யூஸ் பண்ணா அவங்களுக்கு பெனிஃபிட்ஸ்லாம் இருக்கும்? இப்போ கிரிப்டோ மார்க்கெட் பொதுவாவே இப்போ எல்லா மார்க்கெட்டுக்கும் கிரிப்டோவுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. ம். இப்போ ஈக்விட்டி மார்க்கெட் எடுத்துட்டோம். ஸ்டாக்ஸ் அப்படின்னா, ஒரு கம்பெனிக்கு பின்னாடி ஃபிசிக்கலா கம்பெனி இருக்கு. ம். இப்போ வந்து ஹிந்துஸ்தான் பெட்ரோலியம்னா, பின்னாடி பெட்ரோலியம் கம்பெனி இருக்கு. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படின்னா, பேங்க்ஸ் ஃபிசிக்கலா இருக்கு. ஹிந்துஸ்தான் யூனிலிவர் லிமிடெட் வந்து நான் ஷேர் வாங்குறேன் அப்படின்னா, பின்னாடி பேக்ரவுண்ட்ல கம்பெனி ரியலி ரன்னிங். அதே மாதிரி கோல்டுல நான் வாங்குறேன் அப்படின்னா, கோல்டு வாங்குறேன் அப்படின்னா, பின்னாடி தங்கம்ங்கிற உலோகம் இருக்கு. அடுத்து சில்வர் நான் வாங்குறேன்னா, சில்வர்னு இட்ஸ் ஒரிஜினல். அதே மாரி கரன்சி நான் வந்து கனடியன், யுஎஸ் டாலர் அதெல்லாம் ட்ரேட் பண்றேன் அப்படின்னா, பிசிக்கலா அந்த கரன்சி இஸ் அவைலபிள். ம். கிரிப்டோ மட்டும் எல்லாமே வர்ச்சுவல். நான் பிட்காயின் வாங்குறேன்னா, பிட்காயின்ங்கிறது பிசிக்கலா இருக்கான்னா, அது பிட்காயின் இஸ் நாட் ரியல். இட்ஸ் வர்ச்சுவல். நான் வந்து எத்திரியம் வாங்குறேன்னா, வர்ச்சுவல். பிஎன்பி வாங்குறேன்னா, வர்ச்சுவல். அதெல்லாம் வந்து ரியலா, பிசிக்கலா கிடையாது. இட்ஸ் ஆல் வர்ச்சுவல். அது ஃபுல்லுமே பியூர் ராகு கேது மார்க்கெட். அப்போ இந்த 3 மார்க்கெட்டுக்கும், கிரிப்டோ மார்க்கெட்டுக்கும் இந்த செவ்வாய் பகவான், குரு பகவான், சனி பகவான் எப்படி செயல்படுவாங்கன்னா, இப்ப இந்த காலகட்டம் ஆகஸ்ட், செப்டம்பர் மாதத்துல
கிரிப்டோ கரன்சி மார்க்கெட் பயங்கரமாக பீக் நோக்கி போகும். ஆனால் ஈக்விட்டி கமாடிட்டி மார்க்கெட் பயங்கர கிராஷ் ஆகி கீழே வரும். அப்போது இதில் யாரெல்லாம் பணம் பார்க்க முடியும் அப்படின்னா, பொதுவாகவே இந்த செவ்வாய் பெயர்ச்சி. அப்போ செவ்வாய் அப்படின்னாலே ஒரு மீனிங்ஃபுல் வேர்டு. அப்போ மீனிங்ஃபுல் வேர்டு, ஒரு அர்த்தம் உள்ள ஒரு வார்த்தை உள்ள காயினில் ட்ரேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லாபம் கிடச்சிரும். அப்போ அந்த மாதிரியான காயின்ஸ்லாம் ட்ரேட் பண்ணலாம். அப்போ அந்த காயின்ஸ் எல்லாம் வந்து நல்ல லாபத்தை கொடுக்கும். இப்போ யாரெல்லாம் ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னா, 12 ராசிக்காரங்களும் ட்ரேட் பண்ணலாம். 12 ராசிக்காரங்களும் கிரிப்டோ கரன்சியில் இறங்கலாம், கிரிப்டோ வாங்கலாம். ஆனால் என்ன காயின் அவங்க வாங்கலாம் அப்படிங்கிறது தான் ஒரு கொஷின் மார்க். அதாவது எந்த ராசிக்கு எந்த காயின் வாங்கலாம், எந்த ராசிக்கு எந்த காயின் வாங்கலாம் அப்படிங்கிறதே ஒரு ஒரு டாபிக். அப்போ அதையுமே நம்ம பேசுவோம். அப்போ ஒரு ஒரு ராசி ஒரு காயின் வாங்கலாம். ஆனால் எந்த காலகட்டத்தில் வாங்கலாங்கிறது இருக்குது. அப்போ அது வந்து உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து. அப்போ உங்களோட ஜாதகத்தை பார்த்து இந்த ஜாதக கட்டத்துக்கு இப்போ நான் ஒரு காயின் சொல்லிட்டேன்னா, அப்போ இந்த 1.5 months 2 monthsல எந்த டேட்டில் அதை வாங்கலாம், எந்த டேட்டில் அதை செல் பண்ணலாம், பை ப்ரைஸ் செல் ப்ரைஸ் அது நமக்கு தெரிஞ்சிருச்சுன்னா போதுமே, பெரும் பணத்தை நம்ம பார்த்துடலாம். அப்போ அந்த மாதிரியான காலகட்டம் தான் இது. கிரிப்டோ கரன்சி எல்லாருமே ட்ரேட் பண்ணலாம். மீனிங்ஃபுல் காயின்ஸில் ட்ரேட் பண்ணுங்க. ஃபஸ்ட்டு மேச ராசிக்கு எந்த காயின் வாங்குறது சிறப்பு? அப்போ இப்போ மேஷ ராசிக்கு பார்த்தீங்கன்னா கிரிப்டோ கரன்சியில் ஒரு மீனிங்ஃபுல் காயின் அது வந்து ஏசிஇ அப்படிங்கிற காயினை வந்து நீங்கள் ட்ரேட் பண்ணலாம். அப்போ ஆகஸ்ட் செப்டம்பர் மாதத்தில் இந்த ஏசுங்கிற காயின் இனிஷியலாக பீக் மேலே போயிட்டு அடுத்து ஒரு டவுன்ஃபாலை சந்திக்கும். அப்போ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் பை பண்ணி பீக்குக்கு போகும்போது செல் பண்ணிட்டு திரும்ப அங்கே ஒரு செல் ஆர்டர் போட்டு திரும்ப கீழே வரும்போது பை ஆர்டர் பண்ணிக்கலாம். அந்த டேட்ஸ் மட்டும் உங்களோட ஜாதக பிரகாரம் நீங்கள் கரெக்டாக பார்த்து எடுத்துட்டிங்க அப்படின்னா இந்த மேஷராசிக்காரங்க ஏஸ் அப்படின்ற காயினில் ஒரு நல்ல ஒரு லாபத்தை பார்க்க முடியும். ரிஷபராசி எந்த காயின் வாங்குறது சிறப்பு? இப்போ ரிஷபராசிக்காரங்களுக்கு ஜாதக ரீதியாக நான் கணிச்சதில் வரக்கூடிய காயின் அப்படின்னு பார்த்தா ரோஸ், ROSE அப்படின்ற காயினில் இவங்க ட்ரேட் பண்ணலாம். அப்போ இந்த ரோஸுன்ற காயின் ஃபஸ்ட் இனிஷியல் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் மேலே போயிட்டு அடுத்து ஒரு டவுன்ஃபாலை சந்திக்கும். அப்போ ஃபஸ்ட்டு வந்து இவங்க லோவில் இருக்கும்போது ஒரு பை ஆர்டர் போட்டு வாங்கி வச்சுட்டு மேலே போகும்போது செல் பண்ணிட்டு திரும்ப அங்கே ஒரு செல் ஆர்டர் அடித்து ஃப்யூச்சர்ஸில் திரும்ப கீழே வரும்போது பை பண்ணிட்டாங்க அப்படின்னா அது ஒரு நல்ல லாபத்தை கொடுக்கும். ஜாதக பிரகாரம் பார்த்து எந்த நாள் நல்ல நாள் பார்த்து எந்த ப்ரைஸில் என்ட்ரி ப்ரைஸ் அதெல்லாம் மட்டும் கரெக்டாக போட்டோம் அப்படின்னா இந்த ரோஸ் அப்படின்ற காயின் ரிஷபராசிக்காரங்களுக்கு தன்னுடைய லைஃப்லேயே ஒரு நல்ல ஒரு ரோஸையும் ஃப்ராக்ரன்சி கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். மிதுன ராசி எந்த காயின் வாங்குறது சிறப்பு? அடுத்த மிதுன ராசிக்காரங்களுக்கு ஒரு மீனிங்ஃபுல் காயின் அப்படின்னு பார்த்தா கிரிப்டோவில் பனானா. அப்போது இப்போ வந்து மிதுனம் அப்படின்னாலே புதன். அப்போ அந்த புதன் அப்படிங்கிறது பச்சை வாழைப்பழம் தான் புதன். அப்போ அதுதான் மிதுனம். அதுவும் கரெக்டாக நான் கால்குலேட் பண்ணி எடுத்த ஜாதக பிரகாரம் எடுத்த காயின்னு பார்த்தா பனானா, BANANA. அப்போ இந்த பனானா காயினில் மிதுன ராசிக்காரங்க ட்ரேட் பண்ணலாம். அப்போ இந்த ஆகஸ்ட் செப்டம்பர் மாதத்தில் பார்த்தா பனானான்ற காயின் திரும்ப ஸ்டார்டிங் மேலேருந்து திரும்ப ஒரு டவுன்ஃபாலுக்கு வந்துட்டு திரும்ப ஒரு அப் ட்ரெண்டுக்கு போகும். அப்போ ஃபஸ்ட் எப்போதுமே செல் பண்ணிட்டு திரும்ப கீழே வரும்போது பை பண்ணிட்டு திரும்ப மேலே போகும்போது செல் பண்ணுங்கள். மிதுன ராசிக்காரங்க இந்த பனானான்ற காயினில் ஒரு நல்ல ஒரு ஜாக்பாட்டை பார்க்க முடியும். ஜாதக ரீதியாக எந்த நாள் மட்டும் நீங்கள் கரெக்டாக கணிச்சிட்டிங்கன்னா இது ஒரு நல்ல ஒரு ஜாக்பாட்டு உங்களுக்கு கொடுக்கும். கடகராசி எந்த காயின் வாங்குறது சிறப்பு? அடுத்து கடகராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களோட மீனிங்ஃபுல் காயின் இந்த செவ்வாய் பெயர்ச்சி காலகட்டத்தில் MOVE அப்படின்ற காயினில் ட்ரேட் பண்ணலாம். இது வந்து இனிஷியலி ஒரு டவுன் ட்ரெண்ட் போயிட்டு திரும்ப ஒரு அப் ட்ரெண்ட். அப்போ ஆகஸ்ட் மந்தில் வந்து கீழே வரும், திரும்ப செப்டம்பர் மந்தில் வந்து அது மேலே போகும். அதனால் இந்த 3 காயினில் கடகராசிக்காரங்க ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட்டே பார்க்க முடியும். ஷார்ட் டேர்மில் ஒரு மல்டிபிள் ட்ரேட்ஸ் எடுத்து இந்த மூவில் வந்து நல்ல ஒரு லாபத்தை கடகராசிக்காரங்க பார்த்தாங்க. சிம்ம ராசி எந்த காயின் வாங்குறது சிறப்பு? சிம்மம் எப்போதுமே வந்து துடிப்பாக துருன்னு வேகமாக பயங்கரமாக செயல்படும். அவங்களுக்கு அந்த மீனிங் சம்மந்தமாகவே டர்போ அப்படின்ற காயினை வந்து நான் எடுத்திருக்கேன். TURBO. அப்போ டர்போ அப்படின்னால என்னென்னா ஒரு விகரஸ், வயலண்ட்டு, ஒரு வலட்டைல் அப்படின்னு தான் அதனோட அர்த்தமே. சிம்மமும் அந்த மாதிரியான கிரகம் தான். அப்போ இந்த டர்போங்கிற காயினில் இனிஷியலி வந்து இது ஒரு அப் ட்ரெண்ட் போயிட்டு திரும்ப ஒரு டவுன்ஃபால் இருக்குது. மல்டிபிள் டைம்ஸ் இது வந்து ஒரு அப் ட்ரெண்ட் போகும், நிறைய டைம் ஏறும், அப்புறம் ஒரு ஃபால் இருக்குது. அந்த மாதிரி ஃபால் வந்து ரொம்ப பீக்காக இருக்கும், அடுத்து அப் ட்ரெண்ட் வந்து ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மேலே ஏறும் அப்படிங்கிறது. அப்போ இந்த சிம்மராசிக்காரங்க டர்போன்ற காயினை டேட் மட்டும் கரெக்டாக க்ரூஷியலாக பார்த்து செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த சிம்மராசிக்காரங்க டர்போவில் ஒரு நல்ல டர்போ ப்ராஃபிட்டே பார்க்க முடியும் அப்படிங்கிறது ஒரு திண்ணமான ஒரு விஷயம். கன்னிராசி நேயர்கள் எந்த காயின் வாங்குறது சிறப்பு? கன்னிராசிக்காரங்களுக்கு எப்போதுமே ஒரே ஒரு காயின், அதுவும் புதுசாக ரிலீஸ் ஆன காயின். அந்த காயின் பேர் HOME. அப்போ கன்னிராசிக்காரங்க ஹோம்ன்ற காயினில் ட்ரேட் பண்ணிங்கன்னா நீங்கள் எப்போதும் ஹோம்லேயே இருக்கலாம். வேலைக்கு போய் கஷ்டப்பட தேவையில்லை, எதுவுமே பண்ண தேவையில்லை.
ஹோம் ஒரு நல்ல ஒரு காயின். இது வந்து டவுன் ட்ரெண்ட் வந்துட்டு திரும்ப அப் ட்ரெண்ட் போகுது. அப்போ ஒரு லாங் பீரியடுக்கு வந்து அது ஒரு டவுன் ட்ரெண்ட் வருது. ஆகஸ்ட், செப்டம்பர் மாசத்துல ஆகஸ்ட் ஃபுல்லுமே ஒரு டவுனும், செப்டம்பர்ல வந்து ஒரு அப் ட்ரெண்ட் இருக்கு. அப்போ இத கரெக்ட்டா புடிச்சாங்க அப்படின்னா, கன்னிராசிக்காரங்க மல்டி மில்லியனர்ஸ் ஆகுறதுக்கு இந்த ஹோம் வந்து சப்போர்ட் பண்ணும். ஒரு நல்ல ஒரு மீனிங்ஃபுல் காயின் இது. துலாம் ராசி நேயர்கள் எந்த காயின் வாங்குறது சிறப்பு? துலாம் ராசிக்காரங்களுக்கு ஆன காயின்னா மந்த்ரா. MANTRA. எப்படி வந்து துலாம் ராசிக்காரங்க அதிகம் வந்து மந்திரங்கள் நெறைய ஓதுவாங்க. ம். அதுக்கு தகுந்த மாரியே நான் செலக்ட் பண்ண காயின்னு பார்த்தா மந்த்ரா அப்படிங்கிற மீனிங்ஃபுல் காயின். அப்போ மந்த்ரான்ற காயின் வந்து ஒரு ஷார்ட் டியூரேஷன் ஆகஸ்ட்ல ஒரு 1 வீக், செப்டம்பர்ல ஒரு 1 வீக், ஒரு அப் ட்ரெண்ட், ஒரு டவுன் ட்ரெண்ட். மேலே போயிட்டு திரும்ப தான் கீழே இறங்கும் மந்த்ரான்ற காயின். அப்போ அதை வந்து கரெக்டாக உங்க நாள் செலக்ட் பண்ணி ஜாதக ரீதியாக டேட்டை மட்டும் எடுத்துட்டீங்க அப்படின்னா என்ட்ரி பேஸ் கரெக்டாக செலக்ட் பண்ணிட்டா ஸ்டாப் லாஸே தேவையில்ல. அப் ட்ரெண்டில் பையும் டவுன் ட்ரெண்டில் செல்லும் சூப்பரான ஒரு நல்ல ஜாக்பாட் கொடுக்கக்கூடிய காயின் தான் மந்த்ரா. துலாம் ராசிக்காரங்களுக்கு ஒரு நல்ல ஒரு உயர்வு இந்த மந்த்ரா கண்டிப்பாக கொடுக்கும். நீங்கள் வாங்கி ஹோல்ட் பண்ணுறதுனா கூட ஸ்பாட் மார்க்கெட்டில் வாங்கி ஹோல்ட் பண்ணலாம். இது பின்னாடி ஃப்யூச்சர்லேயும் ஒரு நல்ல ஒரு லாபத்தை கொடுக்கக்கூடிய காயின் தான் துலாம் ராசிக்காரங்களுக்கு. விருச்சக ராசி நேயர்கள் எந்த காயின் வாங்குவது சிறப்பு? இப்போ விருச்சிக ராசிக்கு பார்த்தீங்கன்னா, விருச்சிக ராசி எப்போதும் வெற்றி பெறக்கூடிய ராசி தான். ம். அப்போ அவங்களுக்கான மீனிங்ஃபுல் காயின் வந்து வின், WIN அப்படின்ற காயின். இந்த காயின் வந்து இனிஷியலி ஒரு டவுன் ட்ரெண்ட் வந்துட்டு திரும்ப அப் ட்ரெண்ட் போகுது. அதை கரெக்டாக பயன்படுத்தி விருச்சிக ராசிக்காரங்க வின் அப்படின்ற காயின் வாங்குனீங்கன்னா, நீங்கள் எப்போதும் லைஃப்பில் வின் தான். அப்போ வின் காயின் விருச்சிக ராசிக்காரங்க எப்போதும் வாங்கி அட்லீஸ்ட் ஒரு மினிமம் குவான்டிட்டியாவது ஹோல்டில் வச்சுக்கோங்க. அது பின்னாடி ஒரு நல்ல ஜாக்பாட்டை கொடுக்கும். 10x, 20x, 30xலாம் போகிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. விருச்சிக ராசிக்காரங்க மட்டும் வின்ல ட்ரேட் பண்ணுங்க. ஏன்னா, அந்த ஒரு ஃப்ரீக்வன்சி மேட்ச் வந்து வின்னுக்கும், விருச்சிகத்துக்கும் ஒரு நல்ல ஒரு தொடர்பு இருக்குது. அதனால் வின் வந்து எப்போதும் விருச்சிக ராசியை வின் தான் பண்ண வைக்கும். தனுசு ராசி நேயர்கள் எந்த காயின் வாங்குவது சிறப்பு? தனுசு ராசிக்காரங்களுக்கு ஒரே ஒரு காயின் தான். பாங்க், BONK. அந்த காயினோட வேல்யூ ரொம்ப கம்மி. 0.00000 5 0 தள்ளி நம்பர் இருக்குது. அந்த மாதிரியான காயின். நீங்கள் ஒரு பல்க் இன்வெஸ்ட்மெண்ட் வச்சுருந்தீங்கன்னா, மில்லியன்ஸ் அண்ட் மில்லியன்ஸ் ஆஃப் குவான்டிட்டி ஆஃப் பாங்க் காயின் வந்து நீங்கள் வாங்கிடலாம். அந்த பாங்க் காயின் இப்போ இனிஷியலி வந்து ஆல்ரெடி டவுன் ட்ரெண்டில் இருக்குது. இந்த ஆகஸ்ட் மாதம் திரும்பவும் கீழே வரும். அப்புறம் ஒரு அப் இருக்குது, மறுபடியும் ஒரு ஃபால் இருக்குது, திரும்ப ஒரு பீக். அப்போ பாங்க் அப்படின்ற காயின் ஆல் டைம் ஹையை ரீச் பண்ணாலும் ஆச்சரியப்பட்டிருக்குல்ல. அப்போது தனுசு ராசிக்காரங்க கம்பல்சரி இந்த பாங்க், BONK அப்படின்ற காயினில் கம்பல்சரி ட்ரேட் பண்ணுங்கள். இது டவுன் வந்துட்டு திரும்ப செப்டம்பரில் ஒரு அப் ரீச் பண்ணும். மகர ராசி நேயர்கள் எந்த காயின் வாங்குவது சிறப்பு? மகர ராசிக்காரங்க எப்போதுமே பேங்க் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு எப்படியும் வந்து பணம் தங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து போயிட்டே இருக்கும். அந்த நேமுக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு நான் செலக்ட் பண்ண மீனிங்ஃபுல் காயின் வந்து பேங்க், BANK அப்படின்ற காயின். அந்த காயின் எப்படி இவங்களுக்கு வந்து பேங்க்ஸ் மல்டிபிள் அக்கௌண்ட்ஸில் யார் வச்சுருப்பாங்கன்னா மகர ராசிக்காரன். மகர ராசிக்காரங்கிட்ட உனக்கு எத்தனை பேங்க் அக்கௌண்ட் இருக்குன்னு கேட்டிங்கன்னா 5, 10ம்பாங்க. அப்போ அந்த மாதிரி சிங்கிள் அக்கௌண்ட்டெல்லாம் சிங்கிள் பேங்க்கில் அக்கௌண்ட்லாம் வச்சுருக்க மாட்டாங்க. மல்டிபிள் அக்கௌண்ட்ஸ் வச்சுருப்பாங்க. அப்போ அந்த மாதிரியான மகர ராசிக்காரங்க இந்த பேங்க் அப்படிங்கிற காயினில் அவங்க ட்ரேட் பண்ணும். அப்போ இன்ட்ராடே ட்ரேடிங்கே அவங்க பண்ணலாம். இப்போ பேங்க் அப்படின்ற காயின் வந்து ஒரு ஹைலி வாலடைல் காயின் தான். அப்போ இப்போ ஸ்டார்டிங்கில் ஆகஸ்ட் மந்த் ஃபுல்லுமே அந்த பேங்க் அப்படின்ற காயின் ஒரு அப் ட்ரெண்டை நோக்கி தான் போகுது. செப்டம்பரில் ஃபுல்லி டவுன் ட்ரெண்ட் நோக்கி தான் வருது. இதை கரெக்டாக இந்த மகர ராசிக்காரங்க பயன்படுத்தினாங்கன்னா, என்ட்ரி ப்ரைஸ் மட்டும் கரெக்டாக அவங்க ஜாதக ரீதியாக பார்த்து செலக்ட் பண்ணிட்டாங்கன்னா, பேங்க் அப்படிங்கிற காயின் ஒரு பேங்க்கே சொந்தமான உங்களுக்கு எவ்வளோ பணம் இருக்குமோ அந்த மாதிரி உனக்கு ஒரு பெரும் செல்வத்தையும் பெரும் ஜாக்பாட்டையும் நீங்கள் ட்ரில்லியர் ஆனாலும் ஆச்சரியப்படுறதில்ல. மகர ராசிக்காரங்க பேங்க் அப்படின்ற காயினை பயன்படுத்திக்கோங்க. இது பியூர்லி ஜோதிட ரீதியாக நான் எடுத்த காயின் தான். கும்பராசி நேயர்கள் எந்த காயின் வாங்குவது சிறப்பு? கும்பராசிக்காரங்க பொதுவாகவே கும்பராசிக்காரங்க ஒரு குழந்தை மனசு மாதிரி. ஒரு குழந்தை எப்படி வந்து ரொம்ப வெள்ளந்தியாக இருக்குமோ அந்த மாதிரியான ராசிக்கு தான் கும்பராசிக்காரங்க. ஆனால் சில விஷயங்கள் அவங்க வந்து எடுக்கிற டெசிஷன்லாம் பயங்கர சீனியர் மோஸ்ட் எப்படி எடுப்பாங்களோ அந்த மாதிரி எடுப்பாங்க. அப்போ இந்த கும்பராசிக்காரங்களுக்கு நான் எடுத்த மீனிங்ஃபுல் காயின் வந்து பேபி, BABY அப்படின்ற காயின் தான் அவங்க ட்ரேட் பண்ணும். இன்ட்ராடே இல்லாமல் வாங்கி ஹோல்டு பண்ணி அதுக்கப்புறம் செல் பண்ணுறது இவங்க ரொம்ப சிறப்பு. ஸ்பாட் மார்க்கெட் ஃபியூச்சர்ஸில் வந்து 1x, 2x மேக்ஸிமம் அதை தாண்டி போக வேண்டாம். பேபின்ற காயின் இனிஷியலி அப் ட்ரெண்ட் போயிட்டு திரும்ப டவுன் ட்ரெண்ட் வரும். அப்போ ஆகஸ்ட்டில் ஃபஸ்ட் இனிஷியல் 15 டேஸ்க்கு அப் ட்ரெண்டும், திரும்ப ஆகஸ்ட் செகண்ட் ஹாஃபில் டவுன் ட்ரெண்டும், திரும்ப செப்டம்பர் ஃபஸ்ட் ஹாஃபில் அப் ட்ரெண்டும், திரும்ப பேபி டவுன் ட்ரெண்ட் வரும். இதை கரெக்டாக பயன்படுத்தினீங்கன்னா கும்பராசிக்காரங்க இந்த பேபின்ற காயினில் ஒரு நல்ல ஜாக்பாட்டை பார்க்க முடியும். மீனராசி நேயர்கள் எந்த காயின் வாங்குவது சிறப்பு? மீனராசிக்காரங்களுக்கு 2 காயின். அப்போ ஒன்று மெகா, MEGA, ரெண்டாவது கூக்கி, COOKI அப்படின்ற காயின். இந்த 2 காயினில் அவங்க ட்ரேட் பண்ணலாம். எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் வச்சுருக்கீங்களோ அதை 2ஆக பிரிச்சுக்கோங்க. மெகா அப்படின்ற காயின் இனிஷியலி டவுன் ட்ரெண்ட், அப்புறம் அப் ட்ரெண்ட்.
கூக்கி அப்படின்ற காயின் ஃபஸ்ட் அப் ட்ரெண்ட் தென் டவுன் ட்ரெண்ட், எல்லாமே லோ வேல்யூ காயின்ஸ் தான். இந்த காயினில் நீங்கள் ட்ரேட் பண்ணிங்கன்னா அப்போது நீங்கள் மெகா அப்படின்ற காயினில் நீங்கள் செல் ஆர்டர் போடும்போது கூக்கி அப்படின்ற காயினில் நீங்கள் பை ஆர்டர் வச்சுருக்கணும். அப்போ இந்த மார்க்கெட் இறங்கும், அந்த மார்க்கெட் ஏறும். அப்படிங்கும்போது ரெண்டுத்துலையுமே நீங்கள் லாபம் பார்த்துடலாம். லாபம் வந்ததையும் திரும்ப மறுபடியும் காயின்லேயே போடாமல் அதை ஃபிசிக்கல் அசட்ஸாக மாற்றிடுங்க. அப்போ நல்ல ஒரு லாபத்தை இந்த 2 காயினும் மீனராசிக்காரங்களுக்கு கொடுக்கும். அந்த லாபத்தை எடுத்து நீங்கள் வந்து ஃபிசிக்கல் அசட்ஸாக மாற்றினீங்கன்னா இன்னும் ரொம்ப சூப்பர். இந்த 2 காயினுமே மீனராசிக்காரங்களுக்கு ஒரு நல்ல ஒரு growth-அ கொடுத்து மில்லியன்ஸ் அண்ட் மில்லியன்ஸ் ஆஃப் மணி வந்து இந்த 2 காயினும் கம்பல்சரி கொடுக்கும். அப்படிங்கிறது தான் இந்த 12 ராசிகளுக்கான கிரிப்டோ கரன்சி பலன். 12 ராசிகள் எந்த கிரிப்டோ கரன்சி காயின் வாங்கலாம் அப்படின்னு ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க. நன்றி சார். நன்றி.